அத்தியாயம் 16. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 17. தஹர வித்யை. ஹிருதய கமலத்தில் பரமபொருள் தியானம். ஹிருதயாகாசம் பரமாத்மாவின் கிரக நட்சத்திரங்கள் பொருந்திய பிரம்மாண்டா ஸ்தானமாகவும் ஆகாசம் முழுமையும் வியாபிக்கிறதாகவும் தியானம் செய்பவன் சகல இஷ்டங்களையும் பெறுகிறான். ஸ்ரமமுள்ள புண்ணிய கர்மங்களால் அடையப்படும் போகம் இந்த ஆந்தர பூஜா பலனுக்கும் வெகு குறைவாகும். இதனால் சகல புவன்களிலும் சாதகன் ஸ்வேச்சையாய் செல்லுவான். சாந்தோக்கியம். 2. ஹிருதயம் என்கிற தாமரைப்பூவின் நடுக்காயில் கட்டைவிரல் பிரமாணமாயும் அசையாத தீப ஒளியாயும் உள்ள ஓம்காரத்தை தியானம் செய். தியான பிந்து உபனிஷத். 3. ஹிருதய ஆகாசத்தில் தூய வஸ்துவை தியானித்ததால் சம்சாரத்திலிருந்து விடுபடுவாய். ஹிருதய திவ்ய நாதங்களுடன் மேலான சிதானந்தத்தில் பரமஹம்சத்தை தியானம் செய். பிரம்மவித்யோ உபனிஷத். 4. யாக்ஞவல்கியர் ஜனசர்க்கு செய்த உபதேசம். ஹிருதயமே பிரம்மம், அதற்கு ஸ்தானம் அதே. பிரிவுபடாத ஆகாயம் அதற்கு ஆதாரம். அதை ஸ்தைரியம் என்கிற பிரம்மம் என்று தியானம் செய்பவன் ஸ்திரமாகிறான். அவன் ஹிருதயம் அவனை விட்டு பிரியாது. சகல ஜீவன்களும் அவனை அணுகுகிறார்கள். அவனே தேவனாக தேவர்களை சேருகிறான். பிருகதாரண்யகோபனிஷத். 5. பரமாத்மா ஹிருதயத்தில் யவதான்யத்தை விட சிறியாதையும் உமியெடுத்த பின் அதன் அரிசியை விட சிறியாதையும் அதே சமயத்தில் இவ்வுலகத்தை விட பெரியதாயும் சகல உலக ஸ்வர்க்கங்களை விட பெரியதாயும் எல்லா காரியங்களையும் வாஞ்சைகளையும் உணர்ச்சிகளையும் கவர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சாண்டில்யர் சாந்தோக்கியோபனிஷத்தில் சொல்கிறார். புருஷ சூக்தம். ஹிருதயம் தாமரை மொட்டு போல கீழ்நோக்கி தொப்பிளுக்கு ஒரு சாண் மேல் இருக்கிறது. இதே பிரம்மாண்ட ஸ்தானம் இரத்தக் குழாய்களிலிருந்து தொங்கும் மூடின பொட்டி போல் இருக்கிறது. அதன் அந்தத்தில் எல்லாம் ஸ்தாபிக்கப் பெற்றிருக்கிற சிறிய துவாரம் இருக்கிறது. அதன் மத்தத்தில் சகல அன்னங்களையும் புஜித்து பங்கிட்டுக் கொடுக்கிற அக்னி இருக்கிறது. அதன் கிரணங்கள் 4 புறமும் பரவி கால் முதல் தலை வரையும் ஷரீரத்தை நிரப்புகிறது. அவ்வக்னியின் நடுவில் உயர் நோக்கும் ஜுவாலை நீலமேகத்தில் மின்னல் போல விளங்குகிறது. சிறிய மஞ்சள் நிற யவதானியம் போலும் இருக்கிறது. இந்த ஜுவாலையின் மத்தியில் பரமாத்மா வீற்றிருக்கிறார். அவரே பிரம்மர், சிவன், இந்திரன், ஆகாசம், ராஜாதிராஜன். சாந்தோக்கியத்தில் மற்றொரு ஸ்ருதியில் நிதி நிக்ஷேபம் புதைத்திருக்கிறது என்று அறியாதவன் திருப்பி திருப்பி அதன் மேலேயே ஒன்றும் அறியாமல் நடக்கிறார்போல் அப்படியே மனிதன் தினம்தோறும் தெரியாமலேயே ஹிருதய கமல பிரம்மலோகத்தில் தினம் போய் சயனிக்கிறான். பால் டியூசன். உபனிஷத் வாக்கிய சங்கிரகம். உபனிஷத் ரிஷிகள் மூளை பிரதேசத்தை விட ஹிருதய பிரதேசத்தையே பெரிதாக கருதுகிறார்கள். அங்கேயே பஞ்ச பிராணன்களும் இந்திரியங்களும் பிறக்கின்றன. மனதுக்கும் சித்தக்கும் இருப்பிடம் அதுவே. தூக்கத்தில் ஜீவனுடைய உறுப்புகள் ஹிருதயத்திலேயே இருக்கின்றன. மரண காலத்திலும் அங்கேயே வந்து சேர்கின்றன. அதனாலேயே ரூபங்களையும் ஸ்ரத்தையையும் உணர்கிறோம். பிரஜை, சத்தியம், வாக்கு உண்டாகிறது. ஹிருதயம் என்றால் அப்பரமபுருஷன் அதாக இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த ஹிருதயோபாசனையே கிறிஸ்து சாட்சாத்காரிகள் உபாசனை கிரமங்களின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. மேடம் கயான் என்பவள் சம்சாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு ஆசிரியரிடம் உபதேசிய வாக்கியம் பெற்றுக்கொண்டாள். அதாவது, ஈஸ்வரனை ஹிருதயத்துக்குள்ளேயே கேடு, நிச்சயம் அவரை அங்கு கண்டுபிடிப்பாய். சீக்கிரத்தில் தன் ஹிருதயத்தை அம்பு பிளந்தாற்போல ஒரு ஆழ்ந்த காயத்தை உணர்ந்தாள். அக்காயம் பகவத் பிரேமை நிரம்பி ஆனந்தம் கொடுத்தது. பிறகு நிஷ்டையில் அமர்ந்து விடுவாள். மிகவும் காமுகன் காதலியை நேசிக்கிறதை விட அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன் பிராணநாதா, பகவானே என்று சொல்லுவாள். அபரிமிதமான ஆனந்தத்தையும் கிளேசத்தையும் கொடுக்கும் சேர்க்கை வேணும் என்று முறையிடுவாள். பகவானும் அதற்கு இணங்கி பிரத்யக்ஷமாய் வந்து நடந்து கொள்வார். எப்பொழுதும் பகவான் தன்னுள் நிற்பதை நன்கு உணர்ந்து சமஸ்த காரியங்களையும் அவர் பணிவிடையாகவே செய்வாள். 10. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீமத் பாகவதம் 14வது அத்தியாயத்தில் செய்திருக்கிற உபதேசம். அதிக உயரமில்லாமலும் அதிக தாழ்ந்ததில் இல்லாமலும் சமமாகவிருக்கும் ஆசனத்தில் உட்கார்ந்து
கோணல் இல்லாமல் சமமான சரீரம் உள்ளவனாகி 2 கைகளையும் மடியில் வைத்துக்கொண்டு தன்னுடைய மூக்கின நுனியை பார்த்துக்கொண்டு பூரகம், கும்பகம், ரேசகம் இவைகளால் பிராணனுடைய மார்க்கத்தை சுத்தி செய்ய வேண்டும். அல்லது ரேசகம், பூரகம், கும்பகம் ஆகிய இவைகளை செய்தாவது சுத்தி செய்து கொள்ளலாம். மூலாதாரம் முதல் தலை வரையில் தாமரை தண்டு நூல் போல் சூக்ஷ்மதமும் தொடர்ந்ததுமான ஓம்காரத்தை பிராணனை கொண்டு ஹிருதயத்தில் வியாபகம் செய்து அதில் பருத்த மணி சப்தம் போல மிகுந்த நாதத்தை ஸ்திரமாக இருக்கும்படி செய்யவும். இப்படி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மத்தியானத்திலும் சாயங்காலத்திலும் பிரணவத்துடன் பிராணாயாமத்தை 10 தடவை அபியசித்தால் 1 மாதத்திற்குள்ளாகவே அவன் சுவாசத்தை ஜெயிப்பான். சரீரத்திற்குள் ஹிருத புண்டரீகம் தலை கீழாக இருக்கிறது. அதன் கண்டு மேலே இருக்கிறது. மேலும் அது மலராமல் மொட்டாகவும் இருக்கிறது. அது 8 இதழ்கள் உள்ளது. நடுவில் காயுள்ளது. அதனை உயர்முகமாகவும் மலர்ந்திருப்பதாகவும் தியானித்து அதன் காயில் சூரியனையும் அதன் மீது சந்திரனையும் அதன் மீது அக்னியையும் தியானிக்க வேண்டும். தியானத்திற்கு உபயோகமான என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய மங்களமான ஸ்வரூபத்தை அந்த அக்னியின் நடுவில் தியானிக்க வேண்டும். எல்லா அங்கத்தையும் தியானித்துக் கொண்டிருந்த மனதை அந்தந்த அவயவத்திலிருந்து திருப்பி புன்சிரிப்புள்ள முகத்தையே தியானிக்கவும். மனம் அதில் ஸ்திரமான பின் எல்லாவற்றிற்கும் காரணத்தை தியானித்து அதிலும் ஸ்திரமான பின் என்னிடத்தில் மனத்தை செலுத்தி வேறொன்றை சிந்திக்காமல் அமர்ந்திரு. அப்பொழுது சகல பிராணிகளிடத்திலும் பகவானான நான் இருப்பதாகவும் என்னிடத்தில் எல்லா பிராணிகள் இருப்பதாகவும் தேஜஸுடன் சேர்ந்திருப்பது போல பார்ப்பான். இப்படி தீவிரமாக தியானம் செய்வதால் திரவ்யம், ஞானம், கிரியை என்ற பிரமம் அற்றுப்போகும். அத்தியாயம் 17 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.